நமஸ்காரம். இன்னையோட டாபிக் 5 habits that make you more attractive. பியூட்டிஃபுல்ங்க. இதில் என்னன்னு கேட்டேன்னா எனர்ஜி பற்றி தான் பேச போகிறோம், நாட் தி லுக். அப்பியரன்ஸ் அப்படின்னா அட்ராக்டிவ்ங்கிறது அப்பியரன்ஸில் கிடையாது. நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கையாளுறோம், எப்படி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம அப்ரோச் பண்ணுறோம், எவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாரும் நம்மக்கிட்ட வரணும், எப்படி நம்ம எல்லாரும் நம்ம பக்கம் வசப்படுத்தணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக விவரமாக சொல்ல போகிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் இந்த ரேக்கி, இந்த மெடிடேஷன், முத்ராஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸிங்க. 5 ஹேபிட்ஸ் இல்லை, 15 கூட சொல்லலாம். எஸ், ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மெச்சூரிட்டி ஆகிடுவோங்க. எதுவுமே நம்ம ஈஸியாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டேன்னா, யார் என்ன சொன்னாலும் ஓ அதானே பார்க்கலாமே அப்படின்னு எதையுமே நம்ம ஒரு சேலஞ்சாக ஒரு நம்ம எப்படின்னு கேட்டேன்னா நம்மளால் முடியாதுங்கிறதே இருக்காது, அந்த நினைப்பே வராது. ட்ரை பண்ணி பார்ப்போம், எவ்வளோ தூரத்துக்கு முடியறதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஈஸ்வர ரக்ஷத்து அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேலே உங்களை நம்பிக்கை வைப்பேன். அதுதான் ஃபஸ்ட்டு அட்ராக்டிவ்க்கு உண்டான ஃபஸ்ட்டு ஹேபிட். ஏன்னா நம்ம நம்மளால் முடியும்னு சொன்னால் தான் பின்னாடி 4 பேர் வருவான். அது எப்படி முடியும், அது முடியாதே அப்படின்னு நம்மளே டிஜெக்டாக பேசினோம் அப்படின்னா உங்கள் பின்னாடி யாருமே உங்கள் நிழல் கூட வராது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நிழல் உங்கள் கூட வரணுமானா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அதை அப்படி அவ்வளோ அழகாக அட்ராக்ட் பண்ணணும். அப்போது கண்டிப்பாக நீங்கள் எதையும் நம்ம பண்ண முடியும், நம்மளால் முடியும். ஏன்னா அந்த கடவுள் நம்பிக்கையை நம்ம கொண்டு வரணும். அந்த உள்ள இருக்கக்கூடிய கடவுளுக்கு அவ்வளோ அழகாக மரியாதை கொடுக்க என்ன ஆகும்னா, அவர் வெளியில் நமக்கு எப்படி கொடுப்பார் அப்படின்னா நம்மளால் முடியும், அதாவது வழிகளை காமிப்பார். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இன்னார்ட்டு இப்படி பேசு, அன்னார்ட்டு இந்த மாதிரி வேலைகளை வாங்கு அப்படின்னு இந்த குட்டி 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 விஷயங்கள்லாம் அழகாக சொல்லி கொடுப்பார். ஸோ அதுக்கு நம்ம அதை சொல்லணும், நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம எல்லாமே டேக் இட் ஈஸி பாலிசியாக நம்ம ஃபஸ்ட்டு ஹேபிட்டை நம்ம கல்டிவேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இப்போ யாராவது உங்களை ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணியோ துச்சமாக உங்களை எடை போட்டா அப்படின்னே வச்சுப்போம். நீங்கள் என்ன பண்ணணும்னா அவளுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் உங்களோட ஸ்மைல் இருக்குது பாருங்க, அது ரொம்ப வேலை செய்யுங்க. அவகிட்ட நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், நீங்கள் ஒன்றும் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. பட் யுவர் ஸ்மைல் ஒர்க்ஸ் எ லாட். அது பேசும். அந்த ஒரு அழகான புன்னகை அவகிட்ட பல விஷயங்களை பேசும். அவளே ஏன் நம்ம இவாளை இப்படி பேசணுமா, நம்ம இவாளை இப்படி எடக்குறைவாக நினச்சோமா அப்படின்னு அவளே வியக்கத்தக்க அந்த புன்னகை பேசும். அந்த அளவுக்கு நம்ம அந்த புன்னகையை கல்டிவேட் பண்ணணும். எந்த விஷயமானாலும் எதிரிகளே நீங்கள் பார்த்தா கூட அழகாக புன்னகையோடு நம்ம வெளியில் போயிட்டே இருக்கணும். அவள் உங்களுக்கு அவளோட அபிப்பிராயங்கள், உங்களுக்கு அவளோட ஒத்து வராது எல்லாம் இருந்தாலும் அ ஸ்மைல், அது அவ்வளோ இட் கீப்ஸ் எவ்ரிபடி எ மைல் அவே. நிஜமாங்க, அந்த ஸ்மைல் நிஜமா அதுலேயே தான் மைல் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. என்ன அழகாக ஸ்மைல் கீப்ஸ் அ மைல் அவே. ஸோ உங்களோட புன்னகை அவளை பயப்படுமா, ஐயோ இவாகிட்ட போய் நம்ம மோதிரம் பற்றியா, ரொம்ப தப்பான ஆளை நம்ம எடை போட்டுட்டோம் அப்படின்னு அவள் ஒரு தூரத்தில் ஒரு மைலவே இருப்பாளாம். அந்த மாதிரி அதை ரெண்டாவது நம்ம கல்டிவேட் பண்ணிக்கணும். மூணாவது என்னன்னு கேட்டேன்னா, ரொம்ப சில நேரங்களில் பொறுமையை மீறி ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், ஒரு எமோஷனல், அந்த எமோஷனலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். எமோஷனலில் ரொம்ப அழகாக ஒரு சந்தோஷமானாலும் அதுவும் எமோஷனல் தான், சந்தோஷமும் எமோஷனல் தான், துக்கமும் எமோஷனல் தான். அந்த மாதிரி எமோஷனல்ஸை நம்ம எவ்வளோ அழகாக நம்ம அப்படியே நம்ம கோபம், இப்போ இவா பேச்சு, இவளோட இதெல்லாம் நம்ம நடவடிக்கையெல்லாம் நமக்கு பிடிக்கல அப்படின்னா அது ஒரு எமோஷன். அதையும் நீங்கள் என்ன அழகாக பேலன்ஸ் பண்ணி அழகாக யூ ஹாவ் டு வாக் அவே. அப்போது அந்த மாதிரி நம்மளை மோல்டு பண்ணிக்கணும், அழகாக நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஒருத்தர் லீடர், ஏதோ ஒரு காரணத்தினால அவள் பின்னாடி ஒரு 4 பேர் போகிறாள்.
லீடர்னா கொடி பிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தால் அவள் சொல்ல பேச்சு இவ கேட்குறா. அப்போது அவகிட்ட இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக அட்ராக்ஷன் இம்மீடியட்டாக வரும். ஸோ அந்த எமோஷனலை வந்து அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணும். கோபம் வந்தாலும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்ராஸ்லாம் நான் நீங்கள் சொல்லி கொடுத்தேன் பாருங்க, எப்படி அந்த ஆங்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து உடம்பால் வரக்கூடிய இயலாமையா இல்லை மன ரீதியாக உங்களுக்கு வந்து கோபம் வருதா அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி முத்ரேஸ்லாம் பண்ணேன்னா அந்த கோபம் அப்படிங்கிற அந்த எமோஷனில் வந்து கண்டிப்பாக உங்கள் வசப்படுத்தலாம். நீங்கள் அது வந்து அவ்வளோ. ஆனால் சில இடங்களில் அண்டர்லைன், சில இடங்களில் பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். ஆனாலும் அந்த இடங்களில் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப அழகுங்க. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப அழகான வார்த்தைகளை சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வெளியில் வந்துடணும். அது யாரையும் பாதிக்காத அளவு இதுக்கு தாங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேசும்போது அது எவ்வளோ அழகாக கையாளும் போது தான் அந்த அட்ராக்ஷன் ஒர்க்ஸுங்க. அப்போ தான் 4 பேர் சரி. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பியரன்ஸ். அப்போ இந்த மாதிரிலாம் அந்த புன்னகை, இந்த மாதிரி இந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில் ஒரு வேளை பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம கையாளும் போது கண்டிப்பாக நம்மளோட அப்பியரன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும், அப்படி ஒரு கம்பீரமாக இருக்குங்க. இட்ஸ் நாட் அவள் சிவப்பாக இருக்கா, குள்ளமாக இருக்கா, உயரமாக இருக்கா, அது கணக்கு கிடையாது. அது கடவுள் கொடுத்தது. இது நம்ம உருவாக்குறது. நல்ல விவரங்களை நல்ல வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. சிவப்பாக இருக்கிறது, குள்ளமாக இருக்கிறது, உயரமாக இருக்கிறது, பிளாக்காக இருக்கிறது, இதெல்லாம் கடவுளோடது, அது இயற்கை. ஆனால் இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் நம்ம உருவாக்குறது. ஸோ அந்த கருப்பு சிவப்புலாம் நம்ம உருவாக்கலை, இது நம்ம உருவாக்கும் போது அப்போது அதுக்குண்டான அட்ராக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதனால் தோல் வெள்ளையாக இருக்கா சொல்லுவா தெரியுமா, டோன்ட் ஜட்ஜ் எனிபடி பை புக். அந்த அப்பியரன்ஸ், அவுட்டர் அப்பியரன்ஸை வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்பா. அண்ட் இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா, கடைசி பாயிண்ட் என்னன்னு கேட்டேன்னா, எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஆழ்ந்த அழுத்தம் அப்படின்பா. அவள் பேச தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டான். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நமக்கு எல்லா ஜானர்லேயும் நமக்கு எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், வர்சட்டைலாக இருக்கணும். ஆனால் சந்தர்ப்பங்கள் வரும்போது தான் நீங்கள் பேசப்படும். முன்னாடியே முந்திரி கொட்ட மாதிரி நம்ம பேசிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி, இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி நம்ம வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பின்னாடி 20-30 பேர் தப்பாமல் வருவா. அண்டு அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஹெல்த்தியராக இருக்கும், பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு இந்த மெடிடேஷன்லாம் என்ன ஒர்க் பண்ணணும் தெரியுமா? அதான் இந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நல்ல யோஜனை படிப்பாங்க. நம்ம டபால் டிப்பின்னு நம்ம ஹேஸ்டி டிசிஷன் எடுத்து நம்ம டபாலில் போய் பேசினோன்னு வச்சுக்கோங்களேன், ரிலேஷன்ஷிப் டக் டக் டக்னு கட் ஆகிடும். அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் இயர்ஸ். பிரேக் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் செகண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த பில்டப் பண்ணுறதுக்கு உண்டான அந்த சீரியஸில் தான் நம்ம இருக்கணும். இப்போது உங்கள் பின்னாடி உங்கள் கூட பின்னாடி வேண்டாம், உங்கள் கூட வந்து ஒரு 5 பேர் இருக்கா அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இந்த 5 வந்து இட் ஹாஸ் டு மல்டிப்ளை. 5ங்கிறது ஒரு 10 ஆகணும், 10ங்கிறது 15 ஆகணும், இப்படி மல்டிப்ளை ஆகணும். அப்போ மல்டிப்ளை ஆகணும். ஆனால் நம்மளோட இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நம்ம கல்டிவேட் அப்படியே நம்ம வந்து பிரயோகம் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ரொம்ப அழகாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்மளை மாதிரி ஆப்பா அண்ட் எல்லாத்துக்குமே அடிப்படை நம்பிக்கை, கடவுளோட நம்பிக்கை இருக்கணுங்க. அந்த அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் நம்மக்கிட்ட பேசணும். அப்போ அந்த கடவுள் நம்மக்கிட்ட பேசணும்னா ஃபஸ்ட்டு கடவுள் நம்மளை அட்ராக்ட் பண்ணியிருக்கணும். அதை முதல்ல நான் அப்போது அட்ராக்ட் பண்ணும்போது என்னன்னா கடவுள் நம்மளை அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து பல பேரை அட்ராக்ட் பண்ணுறேன், இதுதான் பாயிண்ட். ஸோ எல்லாமே இட்ஸ் எ செயின் ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம கையாளணும். அவ்வளோ தூரம் அழகாக பொறுமையாக இருக்கணும், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கணும், புன்னகை எப்போதுமே புன்னகையாக இருக்கணும், எமோஷனலை நல்லா பேலன்ஸ்டாக வச்சுருக்கணும். இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்பியரன்ஸ் எப்படின்னா எதுவுமே உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கணும். 4 பேர் உங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பா, 4 பேர் உங்களை கேலி பண்ணியிருப்பா,
பின்னாடி நிறைய பேர் பேசுவா, பேசட்டும் தூற்றட்டும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம காரியத்தை அப்படியே பண்ணிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க. ஏன்னா அவகிட்ட நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது யார்கிட்ட அப்படின்னா நம்ம கடவுள். என்ன ஒரு பர்பஸ் கூட என்ன இங்கே உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் மை மெயின் கோல். ஸோ அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு என்ன நான் பிரயத்தனம் பண்ணணும், அதுக்கு நான் எப்படிலாம் எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கையாளணும், எந்த புக்கை ரெஃபர் எடுத்துக்கணும், எந்த ஆளை எக்ஸாம்பிளாக இன்ஸ்பயராக எடுத்துக்கணும், இதுதான் இம்பார்ட்டண்ட். நாட் கம்பேரிசன் வித் அதர் ஹியூமன் பீயிங். நிஜமாங்க நம்மளோட பர்பஸ் என்ன, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை முதல்ல நம்ம எல்லாரும் கையாண்டோம் அப்படின்னா நம்மளை மாதிரி லைஃப் ஜிங்கிள்லாலா தாங்க. ஜிங்கிள்லாலா தான். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யோர் கான்டாக்ட்ஸ். பாய்.